ஹாய் ஸ்டூடெண்ட், இது +1 கெமிஸ்ட்ரி வீடியோ. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு +1 கெமிஸ்ட்ரியில் நம்ம அழகு 2 பார்த்துட்ருக்கோம். அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இது ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இதுதான் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸு, அதாவது அணு மாதிரிகளை பற்றிய அறிமுகம். அணு மாதிரி என்னென்ன அணு மாதிரி இந்த பேராகிராஃபில் படிச்சிருப்பீங்க இந்த தலைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்சனின் அணு மாதிரி மற்றும் ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர் அணு மாதிரி. போர் அணு மாதிரியில் எலக்ட்ரானுடைய ஆற்றல் எவ்வளவு, இந்த மாதிரி சில இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர் அணு மாதிரியின் வரம்புகள். இப்போ போர் அணு மாதிரியில் சில குறைபாடுகள் காணப்பட்டிருக்கும், அதுதான் வரம்புகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை. ஓகேங்களா, இதனோட கண்டினியூட்டி, இதனோட அடுத்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். கவனிங்க. பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை, துகள் மற்றும் அலைத்தன்மை. ஒரு பருப்பொருளுக்கு எப்படி ஈரியல்பு தன்மை இருக்குது, அது என்னென்ன தன்மை, துகள் மற்றும் அலைத்தன்மை. இது யார் ஃபஸ்ட்டு முதலில் கூறின, டி ப்ராக்லே. ஓகேங்களா, அப்போ கீழே அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். லூயிஸ் டி ப்ராக்லேயோட ஃபுல் நேம். ஓகே, ஒவ்வொரு பருப்பொருட்களும் ஈரியல்பு தன்மையினை பெற்றுள்ளன அப்படிங்கிறத வருவித்தார். இத்தொடர்பினை வைத்து இந்த பருப்பொருளோட அலை மற்றும் அதன் அலைநீளத்தை கண்டறிவதற்கான சமன்பாட்டினை டி ப்ராக்லே வருவித்தார். ஓகேங்களா, இதுதான் டி ப்ராக்லே சமன்பாடு. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இதுதான் டி ப்ராக்லே சமன்பாடு. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி நம்ம டி ப்ராக்லே சமன்பாடு வருவிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இதுதான் உங்களுக்கு டி ப்ராக்லே சமன்பாடு. லாம்டா = h/mc. ஓகேங்களா, இதுவும் நம்ம சொல்லலாம். கீழே இருக்கிறதும் பாருங்கள், அன்லைன் பண்ணுறது. லாம்டா = h/mv. ஓகேங்களா, இதுதான் டி ப்ராக்லே சமன்பாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இது பேஜ் நம்பர் 44 இருக்குதுக்குன்னு எடுத்து பார்த்துங்க ஸ்டூடெண்ட். இப்போ அதில் என்னன்னா, கோண உந்தத்தை குவாண்டமாக்கல் மற்றும் டி ப்ராக்லே கொள்கை. இப்போ இந்த டி ப்ராக்லே சமன்பாட்டை அடிப்படையாக வச்சு இதை விளக்குறாங்க. டி ப்ராக்லே கொள்கைப்படி அணுக்கருவினை சுற்றி வரும் எலக்ட்ரானது. ஒரு அணுக்கருவினை எது சுற்றி வரும் அப்படின்னா, எலக்ட்ரான் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே 10th. துகள் மற்றும் அலைப்பண்பு இரு பண்புகளையும் பெற்றுள்ளது. அப்போ எலக்ட்ரானுக்கு என்னென்ன பண்பு இருக்குது, துகள் மற்றும் அலைப்பண்பு. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, துகள் மற்றும் அலைப்பண்பு. அப்போ அந்த எலக்ட்ரானுடைய அலையானது தொடர்ச்சியாக அமைய வேண்டுமெனில் எலக்ட்ரான் சுற்றி வரும் வட்டப்பாதையில் சுற்றளவானது அதன் அலைநீளத்தின் முழு எண் மடங்குகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத நிலையில் எலக்ட்ரான் அலையானது தொடர்ச்சியற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அலைநீள மதிப்பை பெற்றக்கூடிய அந்த அலைநீளம் தான் தொடர்ச்சியாக நம்மளுக்கு அணுக்கருவினை சுற்றி வரும். அந்த தன்மை இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் அணுக்கருவினை சுற்றி வரும். எப்பொழுதுமே அணுக்கருவினுள் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் நிலையாக இருக்குங்கன்னு, எலக்ட்ரான் தான் அணுக்கருவை வந்து சுற்றி வரும். ஓகேங்களா, அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு வந்து துகள் பண்பு இருக்குது, அலைப்பண்பு இருக்குது அப்படிங்கிறத டி ப்ராக்லே சமன்பாட்டின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எலக்ட்ரானுடைய அலைநீளத்தோட மதிப்பு எப்படி இருக்கணும், அதனோட சுற்றிவற்ற பாதை இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அந்த அலை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, போர் குவாண்டம் நிபந்தனை அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் அன்லைன் பண்ணுற பாருங்கள். போர் குவாண்டம் நிபந்தனை இதிலிருந்து இது வரைக்கும் எழுதணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ அதை வச்சு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதாங்க அந்த வரைபடம். இதில் பாருங்கள், இதுதான் உட்கரு. இந்த இடத்துல உட்கரு இருக்கும், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உட்கரு இருக்கும். இதனை சுற்றி வெற்றும் பாறை வந்து ஒரு டாட் லைனில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து எப்படி அலை வடிவத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த அலை முகடுக்கும் இந்த அலை முகடுக்கும் உள்ள தூரம் தாங்கன்னு வேவ் லென்த் அப்படின்னா லாம்டா, அதாவது தமிழில் வந்து அலை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த இப்போ பாருங்கள், உட்கருவிற்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள தூரம் தாங்கன்னு ரேடியஸ். இதுதான் அணு ஆரம். ஓகேங்களா, அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உட்கரு இருக்கிற பிளேஸ். அப்போ இந்த ரேடியஸ் வந்து இதுவரை உள்ள தூரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணு ஆரம். ரேடியஸ் அப்படின்னா ஆரம், வேவ் லென்த் அப்படின்னா அலைநீளம். இந்த மாதிரி இந்த அலைநீளத்தை கணக்கிடலாம். அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இன்னொரு அலைநீளம், இந்த மாதிரி வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது பாருங்கள், புக்கில் 44வது பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு அனுமதிக்கப்படாதது, அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ் குறி போட்டிருக்காங்க, அதுதான் வந்து உட்கரு. ஓகேங்களா, இதனை சுற்றி வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து எலக்ட்ரான் எப்படி அலையாக வருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுதான்
சுற்றி வரும் நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மைனஸ் குறியீடுங்கிறது எலக்ட்ரான். இதில் வந்து அந்த மைனஸ் குறியீடு கரெக்டாக நம்மளுக்கு அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வரல, அது அனுமதிக்கப்படாதது. இதில் வந்து கரெக்டாக அனுமதிக்கப்பட்டு எலக்ட்ரான்கள் வந்து அலை வடிவத்தில் சுற்றி வருகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே பாருங்கள், இதுதான் இப்போ வட்டப்பாதையின் சுற்றளவு அன்லைன் பண்ணுற பாருங்கள். வட்டப்பாதையின் சுற்றளவு n லாம்டா. ஓகேங்களா? அப்போ வட்டப்பாதையின் சுற்றளவு ஈக்குவல் டு n லாம்டா. வட்டப்பாதையை தான் நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வட்டப்பாதையோட சுற்றளவு எது சமமாக இருக்குது? 2/r. ஓகே, அந்த 2/r இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஓகேங்களா? அப்போ 2/r ஈக்குவல் டு n லாம்டாக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, என்ன பதிலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா h/mv. இது வந்து டி பிராக்லே சமன்பாடு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இதுதான் h/mvங்கிறது டி பிராக்லே சமன்பாடு. லாம்டா ஈக்குவல் டு h/mv. அதை அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ NH அப்படியே வச்சுட்டு இந்த mv மட்டும் இந்த 2/, இருக்கிற பிளேஸில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2/யை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ mvr 2/, இருக்கிற இடத்துல mv பதிலீடு செய்யப்பட்டது. அப்போ mvr ஈக்குவல் டு NH டிவைடட் பை mv இருக்கிற பிளேஸில் 2/ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுதான் கோண உந்தம். அதான் ஏற்கனவே சொல்லி இது கோண உந்தம் நிபந்தனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கோண உந்தனம், அப்போ எம்விஆர் அப்படிங்கிறது கோண உந்தம். அதாவது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? n ஈக்குவல் டு h/2/. அப்போ nங்கிறது அந்த அலைநீளங்களின் எண்ணிக்கை. அப்போ h/2/. ஓகேங்களா? அந்த மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நம்ம அந்த h/2/, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா அப்படின்னா டி பிராக்லே அலைநீளம். அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்கொண்டுள்ள சமன்பாடு ஏற்கனவே போர் என்பவரால் யூகித்தறியப்பட்ட ஒன்றாகும். எனவே போர் கொள்கையும் டி பிராக்லி கொள்கையும் ஒன்று கொண்டு உடன்படுகின்றன. அப்போ போர் கொள்கை வந்து ஓரளவு நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் கண்டறியப்பட்ட டி பிராக்லி கொள்கையும் போர் கொள்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக உள்ளது. இப்போ அதுக்கு கீழே வரைபடத்தில் பாருங்கள், அணுக்கரு n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி n ஈக்குவல் டு 3 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மார்க் பண்ணுற பாருங்க. இந்த மதிப்பு ஒன்று, இது ஒரு மதிப்பு, இது ஒன்று. அந்த முகடுன்னு சொல்லுவோம் இல்லையா, மேடு பகுதி அப்படின்னு. அப்போ அதுதான் அலைநீளம். அப்போ இதுக்கு உள்ள நீளம் வந்து 1, இதுலேருந்து 2, இதுலேருந்து 3. அதாவது n ஈக்குவல் டு 3. அப்போ அலைநீளங்களின் எண்ணிக்கை வந்து 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குங்கன்னு. 1, ஓகேவா, 2, 3, 4. அதாவது n ஈக்குவல் டு 4. n என்பது அலைநீளங்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி கீழே பாருங்கன்னு n ஈக்குவல் டு 5. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல n ஈக்குவல் டு 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இதே மாதிரி அடுத்தது 6, 1, 2, 3, 4, 5, 6. அந்த முகடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அணுக்கருவில் வந்து நிலையாக இருக்கும், அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, போர் குவாண்டம் நிபந்தனை என்றால் என்ன? நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கன்னா, டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை. எலக்ட்ரானின் அலைத்தன்மையானது டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை மூலம் விளக்கலாம். இது கேட்பாங்கன்னு. இப்போ எலக்ட்ரானுடைய அலைத்தன்மையை நம்ம எந்த சோதனை மூலம் நிரூபிக்கிறோம் அப்படின்னா, டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை. இதுதான் டேவிசன் ஜெர்மர் சோதனையோட வரைபடம். இதில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதில் தான் நம்மளுக்கு பதிவாகும். ஓகேவா? இன்சிடென்ட் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக தான் நம்ம எலக்ட்ரானை செலுத்துகிறோம். இது நிக்கல் கிறிஸ்டல் அப்படின்னா படிகங்கன்னு. அப்போ நிக்கல் படிகத்தின் மீது ஓகேங்களா எலக்ட்ரான் கற்றை, பீம் அப்படின்னா கற்றைக்கன்னு, எலக்ட்ரானுடைய ஆஃப்னா அதனுடைய, இப்போ பீம் ஆஃப் எலக்ட்ரான் கற்றைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரோ மார்க்கில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த எலக்ட்ரான் கற்றையை நிக்கல் படிகத்தின் மீது செலுத்துகிறோம். அப்போ வேறுபட்ட தளத்தில் வந்து எதிரொலிக்கப்படுகிறது. அதில் ஒரு தட்டில், ஒரு ஒளிப்பட தட்டில் நம்ம பதிவு செய்கிறோம். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னா ஒளிப்பட தட்டு. அதை நம்ம மைக்ரோஸ்கோப்லேயே பார்த்தோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக கிடைங்கன்னு. இதுதான் நம்மளுக்கு விளிம்பு விளைவு சோதனைன்னு சொல்லுவாங்க. டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னா விளிம்பு விளைவு சோதனை. இதுதான் டேவிசன் ஜெர்மரோட நம்மளுக்கு வரைபடம். இதை நல்லா பாருங்கள். நிக்கல் கிறிஸ்டல்னால் நிக்கல் படிகம். அந்த எலக்ட்ரான் கற்றை அந்த படிகத்தின் மீது செலுத்தும் பொழுது அதில் உள்ள அணுக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு இப்படி எதிரொலிக்குங்கண்ண. ஒவ்வொரு அணுக்கள் வந்து வரிசையாக அரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி எதிரொலிக்கப்பட்டது ஒரு ஒளிப்பட தட்டில் சேகரிக்கிறோம். அதை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ரவுண்டாக கிடைக்கும். இதுதான் விளிம்பு விளைவு சோதனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், புக்கில் இருக்கிற லைன்ஸுக்கு வந்துடலாம்.
இது பேஜ் நம்பர் 45 இருக்குன்னு மேலே பாருங்கள். டேவிசன் ஜெர்மன் சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது எது? எலக்ட்ரானுடைய அலைத்தன்மை. எலக்ட்ரானுக்கு அலைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு சோதனை மூலம் நம்ம நிரூபிக்கிறோம். அப்போ இவர்கள் படிகத்தின் மீது முடுக்கி வைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை, அதுதான் எலக்ட்ரான் கட்டையை ஓகேவா விழச் செய்து, எதன் மீது விழச் செய்கிறாங்க? ஒரு நிக்கல் படிகத்தின் மீது விழச் செய்து விளிம்பு விளைவினை பதிவு செய்தனர். அந்த விளிம்பு விளைவினை பதிவு செய்கிறது தாங்க அந்த ஒளிப்படத்தட்டு. இதுக்கு டயக்ராம் இல்லை, அந்த டயக்ராம் வச்சு சொல்லணும், அவ்வளோதான். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட விளிம்பு விளைவு அமைப்பானது எக்ஸ் கதிரின் விளிம்பு விளைவு பெறப்பட்ட அமைப்பினை ஒத்திருந்தது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் கதிரையும் அது மாதிரி செலுத்தலாம். எலக்ட்ரானை மட்டும் தனியாக பிரித்து எலக்ட்ரானின் கற்றையை ஒரு நிக்கல் படிகத்தின் மீது செலுத்தும் பொழுது வேறுபட்ட தளங்களில் எதிரொலிக்கப்பட்டது. அவ்வாறு எதிரொலிக்கப்பட்ட கதிரினை ஒரு ஒளிப்படத்தட்டில் சேகரித்து அதனை மைக்ரோஸ்கோப் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு விளிம்பு விளைவு, அதுவும் எக்ஸ் கதிரின் விளிம்பு விளைவால் பெறப்பட்ட அமைப்பு ஒரே மாதிரி இருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான் அலைத்தன்மை உள்ளது என்பது கண்டுபிடிப்பது நுண்ணோக்கி மூலம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். எலக்ட்ரானின் அலைத்தன்மை உடையது என்ற கண்டுபிடிப்பானது எலக்ட்ரான் நுண்ணோக்கி குறைந்த ஆற்றல் எலக்ட்ரான் விளிம்பு விளைவு உள்ளிட்ட பல்வேறு சோதனை நுட்பங்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு கீழே பாருங்கள். இப்போ இதுதான் இப்போ டேவிசன் ஜெர்மன் சோதனை. இந்த 2 பேராகிராஃப் எழுதுனா போதுங்கன்னு. ஓகேங்களா? மீது இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது இந்த 2 இது மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு. ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் அன்லைன் பண்ணுற பாருங்கள். ஹெய்சன்பர்க் நிலையற்ற தன்மை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு துகளில் அதனோட வேகத்தை ஓகேங்களா, அதனோட உந்தம் ஆகியவற்றை ஒரு சேர அறிய முடியாது. அது எந்த திசையில் சுழலுது, எந்த வேகத்தில் சுழலுது, ப்ளஸ் அதனோட உந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிய முடியாது. ஏன்னா அது ஒரு மிகச்சிறிய துகள். ஓகேங்களா? அதுவும் எப்படி அறிய முடியாது? ஒரு சேர அறிய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரே டைமில் நம்ம ஒரு 2-3 வேலைகள் செய்ய முடியுமா? முடியாது. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு துகளில் நம்ம அளந்தறிய முடியாது அல்லது அளவிட முடியாது அப்படின்னா அதனோட மதிப்புகளை நம்ம கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் சுழலுது. அவ்வாறு சுழலும் போது அது எந்த திசையில் சுழலுது, அதனோட வேகம் என்ன, அதனோட உந்தம் என்ன அப்படிங்கிறத கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இதை வச்சு அந்த லைன் எல்லாம் படிக்கலாம். கவனிங்க. பருப்பொருட்களின் ஈரில்வு தன்மையானது நுண்துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தத்தை ஒரே நேரத்தில் கண்டறிதல் வரம்பினை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற. அப்போ ஈரில்வு தன்மையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வரம்பினை ஏற்படுத்த ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாட்டினை உருவாக்கினார். இக்கோட்பாட்டின்படி கீழே அன்லைன் பண்ணிங்க. கோட்பாட்டின்படி நுண்துகள் ஒன்றினை நிலை மற்றும் உந்தம் இரண்டினையும் ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கண்டறிய இயலாது. அதை அண்டைன் பண்ணிக்கோ. இதுதான் ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னு எழுதுனீங்கன்னா இது எழுதணும். இக்கோட்பாடின்படி நுண்துகள், கண்ணுக்கே தெரியாத நுண்துகள் ஒன்றினை நிலைனை எந்த பொசிஷனில் இருக்குது, உந்தம் இரண்டினும் ஒரே நேரத்தில் துல்லியமாக, அந்த ஒரே நேரங்கிறது அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய முடியுமான்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்டறிய இயலாது. அது துல்லியமாக அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவைகளை அளவிடுதல் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையை பெருக்கு தொகையினை பின்வருமாறு கிடைக்கிறது. இதாங்க எனக்கு ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாட்டோட சமன்பாடு. ΔX × ΔP > HB. இது > சிம்பிள், இது ஈக்குவல். அப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா ஈக்குவல் > H/4. இதுதான் ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு. இப்போ இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். எதுலேருந்து அப்படின்னா இந்த கண்டறி இயலாது எழுதிட்டு இந்த சமன்பாடு மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இல்லை ΔXனா என்ன, ΔPன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ΔX என்பது எதை குறிக்கிறதுனா நிலை, ΔPங்கிறது உந்தம் ஆகியவற்றினை அளவிடுதல் உள்ள நிச்சயமற்ற தன்மைகளாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எழுதணும், மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுற பாருங்கன்னு. ΔXனா என்ன, ΔXனா நிலை, ΔPனா உந்தம். ஓகேங்களா? இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரானை போன்ற நுண்துகளுக்கு, அதாவது ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நுண்துகள் ஒன்றினுக்கு நிலை மற்றும் உந்தம், நிலைனா பொசிஷன் கண்ணு, அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத, உந்தம் ஆகியவற்றை ஒரு சேர கண்டறிய இயலாது, அது துல்லியமாக. அப்போ ΔX × ΔP > H/4b. ΔXனா என்ன, ΔPனா என்ன அப்படிங்கிறத எழுதணும். அதாவது
நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றின் நிச்சயமற்ற தன்மை. அவ்வளோதாங்கண்ணே. அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரானை போன்ற நுண்துகளிற்கு நிச்சயமற்ற கொள்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத துகள் வந்து நுண்துகள்ங்கிறது எலக்ட்ரான். அப்போ அதிக நிறையுடைய பெரிய துகளிற்கு இதன் விலை வந்து புறக்கணிக்கத்தாங்க. அப்போ நுண்துகள்கள் தான் இந்த சமன்பாடு நம்ம ஒத்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதிக நிறையுடைய பெரிய துகள்களுக்கு இது வந்து புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்தது மேலே பாருங்கள், பேஜ் நம்பர் 45 மேலே ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் திசை வேகத்தை, ஹைட்ரஜனோட அணு எண் வந்து ஒன்றுக்குன்னு அதுக்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் திசை வேகத்தினை அளவிடுதல் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையினை கணக்கிடுவதன் மூலம் இதனை நாம் புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. முதல் வட்ட பாதையில் போரோட அணு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.529 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இது அவங்களே கொடுத்து, இது ஹைட்ரஜனோடதுக்குன்னு. வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் நிலையினை வட்டப்பாதை ஆரத்தில் 0.5% துல்லியமாக கண்டறிய இயலும் என கருதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே பாருங்கள், அந்த சமன்பாட்டில் பதிலீடு செய்யணும். நிலையை அளவிடுதல் உள்ள நிச்சயமற்ற தன்மையோட குறியீடு என்ன? ΔX. ஓகேங்களா? அப்போ 0.5% கொடுத்ததுனால நம்ம இதுக்கு மாத்திரங்க. ஓகேங்களா? அப்போ 0.5% டிவைடட் பை 100% இன்ட்டு 0.59 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர். இதான் ஏ அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங், அது A0 அப்படின்னு போடணும், A0 அப்படின்னு போடுவாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட குறியீடு பார்த்தீங்கன்னா A0. இது 0.5 டிவைடட் பை, இது ஃபைனல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔX இஸ் ஈக்குவல் டு 0.2645 இன்ட்டு 10⁻13 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ்லேருந்து நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணி தான் ஹெய்சன்பர்க் நிலையற்ற தன்மை. ஓகேங்களா? அப்போ நம்ம ΔX கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ΔP கண்டுபிடிப்போம். அங்கே பாருங்கள், இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும். ΔX இன்ட்டு ΔP ஈக்குவல் டு H பை கிரேட்டர் தன் அது ஈக்குவல் டு H பை 4 இதுக்கு. இப்போ ΔX, இப்போ ΔP ஈக்குவல் டு என்ன அப்படின்னா P அப்படின்னா உந்தம் கண்ணு. உந்தம் எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா மாஸ், எம்னா மாஸ் கண்ணு. இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது மாஸ், இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது மாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது மாஸ்க்குன்னு நான் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். எம் அப்படின்னா மாஸ், மாஸ் அப்படின்னா நிறை, தமிழில் நிறை அப்படின்னா வெயிட். ஓகேங்களா? அடுத்தது ΔV, V அப்படின்னா வெலாசிட்டி. ஓகேங்களா? வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுறங்கன்னு நம்மளுக்கு அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ΔX M இன்ட்டு ΔV கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு H பை 4 அதுக்கப்புறம் நம்மளுக்கு ΔV இதை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ΔV ஈக்குவல் டு H பை 4/m இன்ட்டு ΔX. ஓகே, கீழே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த ஹச் அப்படிங்கிறது பிளாங்க் மாறிலிக்குன்னு ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹச் அப்படிங்கிறது பிளாங்க் மாறிலி, அதனோட மதிப்பு வந்து மாறாதது. 6.626 × 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். அதுக்கப்புறம் 4, இது வந்து பையோட மதிப்பு. பை அப்படிங்கிறது 22 டிவைடட் பை 7, அதுக்கு வந்து 3.14 கிடைக்கும். 3.14 அதை தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இது 9.1 இன்ட்டு 10⁻31 kg கொடுத்துருப்பாங்க. அது மாஸ். மாஸ் எதனோட மாஸ்? எலக்ட்ரானின் மாஸ். ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் மாஸ். எப்பொழுது எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து மாறாதது. இந்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மதிப்பு 9.1 × 10⁻31 கிலோஜூல். ஒரு எலக்ட்ரானின் நிறை இவ்வளோதாங்கன்னு. அது எந்த எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி. அடுத்தது ΔXோட மதிப்பு இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா இது கிடச்சிருக்கு 2.189 × 10⁻². எனவே திசைவேகத்தில் ஏற்படும் திசைவேகம் V அப்படின்னா வெலாசிட்டி, வெலாசிட்டி அப்படின்னா திசைவேகம் கண்ணு. ஓகேங்களா? அப்போ திசைவேகத்தில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை ஒளியின் திசைவேகத்தோடு ஒப்பிடத்தக்க வகையில் உள்ளது. ஒளியின் திசைவேகம் அப்படின்னா 5 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸோட ஒப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனவே அந்த நிச்சயமற்ற தன்மைக்கு அதிகமாக உள்ள எண்ணில் அதில் மிகச்சரியான திசை வேகத்தை கண்டறிவது கடினமாகும். இப்போ நிச்சயமற்ற தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டைமில் நம்ம திசை வேகத்தினை கண்டறிவது கடினமாகும். இது வந்து ஒரு சமன்பாடு, தன்மதிப்பீடு சமன்பாடு. இது லாஸ்ட்டாக அந்த சமன்பாடு நடத்துகிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமன்பாடு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நடத்துகிறேன், பேஜ் நம்பர் 45 இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகணும். நெக்ஸ்ட் அடுத்த தலைப்பு பாருங்கள். இது பேஜ் நம்பர் 46 இருக்கும். அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி ஷ்ரோடிங்கர் சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பொருட்களின் இயக்கத்தினை
நியூட்டன் விதிகளின் அடிப்படையில் அமைந்த மரபு இயக்கவியற் கொள்கையின் அடிப்படையில் நன்கு விளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன் விதியும் மரபு இயக்கவியற் கொள்கையை வச்சு நம்ம பருப்பொருட்களோட இயக்கெண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏற்கனவே நீ 9th 10th படிச்சிருப்பீங்க. அப்போ இக்கொள்கையின்படி கொள்கையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு துகளின் நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றால் தான் அந்த துகளோட இயல்பு நிலை வரையறுக்கப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு துகள் இருக்குதுன்னா அதோட நிலை என்ன, அதோட உந்தம் என்ன, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டறியலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு துகளின் நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றால் அத்துகளின் இயல்பு நிலை வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு அமைப்பின் இவ்விரு பண்புகளும் நமக்கு தெரிந்திருக்குமேயானால், அப்போ ஒரு துகள் என்ன நிலையில் இருக்குது, அதனோட உந்தம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்திருக்குமேயானால் அந்த அமைப்பின் மீது செயல்படும் விசையின் அடிப்படையில் மரபு இயக்கவியற் கொள்கையினை பயன்படுத்தி அந்த அமைப்பின் எதிர்கால நிலையினை நம்ம ஊகித்து அறிய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு துகளோட நிலை என்ன, அதனோட உந்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எதிர்கால நிலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 1 hour கழித்து அந்த துகளோட நிலை என்ன, உந்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னது மரபு இயக்கவியற் கொள்கையும் நியூட்டன் கொள்கை. நியூட்டன் விதி 1, 2, 3 நம்ம படிச்சிருப்போம். அதில் தான் இயக்கம் மற்றும் விசை இதெல்லாம் படிச்சிருப்போம். மரபு இயக்கவியற் கொள்கையெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கீழே பாருங்கள், ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு இப்போ தான் படித்தோம். அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஹெய்சன்பர்க் நிலையில்லா நிச்சயமற்ற கோட்பாட்டின்படி மார்க் பண்ணுற பாருங்க. ஹெய்சன்பர்க் நிலையில்லா நிச்சயமற்ற கோட்பாட்டின்படி இப்போ பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்கள். ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற கோட்பாட்டின்படி எலக்ட்ரானை போன்ற நுண்துகளுக்கு நிலை மற்றும் உந்தம் ஆகிய இரு பண்புகளையும் ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்டறிய இயலாது. இதை ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு நாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ ஒரு துகளோட நிலையும் மற்றும் திசையாயிட்டது ஒரே நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி துல்லியமாக அப்படிங்கிறத கண்டறிய இயலாது. ஏன்னா அதுவே கண்ணுக்கு தெரியாத துகள். அந்த கண்ணுக்கு தெரியாத துகள் எந்த நிலையில் இருக்குது, எந்த உந்தத்தில் செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நம்மளால் அளவிட முடியாது அப்படின்னு ஹெய்சன்பர்க் சொன்னார். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், மேலும் பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மையை சொன்னவர் யார், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை டி புராக்லே. ஓகேங்களா? அவரோட மரபு இயக்கவியற் கொள்கை அவரோட தன்மையினை மரபு இயக்கவியற் கொள்கையை கருத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ டி புராக்லோட சமன்பாட்டை மரபு இயக்கவியற் கொள்கையை கருத்தில் வச்சுக்கல அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கருத்துலாம் அதில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆனால் நுண்துகளுக்கு ஈரியல்புத்தன்மை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரியல்புத்தன்மைன்னா என்ன, நம்மளுக்கு துகள் மற்றும் அலைப்பண்பு. இப்போ மேற்கண்டுள்ள காரணங்களால் மரபு இயக்கவியற் கொள்கையால் நுண்துகள்களின் இயக்கத்தினை சரிவரை விளக்க இயலவில்லை. அப்போ ஒரு நுண்துகளுக்கு மரபு இயக்கவியற் கொள்கைங்கிறது ஒரு ஃபெயிலியர் கொள்கை, ஒரு தோற்றுப்போன கொள்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ நுண்துகளோட இயக்கத்தினை சரிவர விளக்க இயல்வது எது அப்படின்னா நம்மளுக்கு ஹெய்சன்பர்க் கொள்கையும் டி புராக்லே கொள்கையும் தான். அதுதான் கீழ் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள், ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற கொள்கை மற்றும் நுண்துகளின் ஈரில்பு தன்மை. இந்த நுண்துகளின் ஈரில்பு தன்மையை விளக்கியவர் டி புராக்லே. ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குவாண்டம் இயக்கவியல் என்ற புதிய கொள்கை உருவாக்கப்பட்டது. அன்லைன் பண்ணிக்கோங்க, உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் ஷாடிங்கர் சமன்பாடு வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஷாடிங்கர் சமன்பாடு கீழே கொடுத்துருக்காங்க பாரு. எர்வின் ஷாடிங்கர் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். ஷ்ரோடிங்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஷ்ரோடிங்கர் அப்படின்னு. ஓகேங்களா? அது தமிழில் அப்படி சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷில் ஷாடிங்கர் அப்படின்னு வரும். எர்வின் ஷாடிங்கர் எலக்ட்ரானின் அலைப்பண்பினை ஒரு வகைக்கெழு சமன்பாட்டின் அடிப்படையில் குறிப்பிட்டார். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, வகைக்கெழு சமன்பாடு. ஓகேங்களா? அடிப்படையில் குறிப்பிட்டார். அது வகைக்கெழு அப்படின்னா டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எலக்ட்ரான் இயங்கக்கூடிய விசையினை அடிப்படையாக கொண்டு, அந்த புறவெளியில் அப்படிங்கிறது எலக்ட்ரான் இயங்கக்கூடிய விசையின் புறவெளியில் கீழ் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புலத்தினை பொறுத்து புறவெளியில் அலைச்சேர்பில் ஏற்படும் மாறுபாட்டினை இச்சமன்பாடு தீர்மானிக்கிறது. இச்சமன்பாடு எதனை தீர்மானிக்கிறது அப்படின்னா புறவெளியில். ஓகேங்களா? அலைச்சார்போட குறியீடு தான் சை அப்படின்னு சொல்லுவாங்க. அலைச்சார்போட குறியீடு சை. இந்த மாதிரி யூ போட்டு இப்படி ஒரு கோடு போடணும். இதுதான் அலைச்சார்போட குறியீடு, இது பேர் சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கீழே பாருங்கள். இப்போ தீர்மானிக்கிறது காலத்தினை சார்ந்து அமையாத ஷாடிங்கர் அலைச்சமன்பாட்டினை பின்வருமாறு குறிப்பிடலாம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஷாடிங்கர் காலத்தினை பொறுத்து அப்படின்னா டைமை பொறுத்து இருக்காது. காலம் அப்படின்னா டைம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிபெண்ட் பொறுத்து ஷாடிங்கர் அலை சமன்பாடு. அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
கேப் சை ஈக்குவல் டு இ சை. அப்படி ஈனா ஆற்றல் எனர்ஜி, சை அப்படின்னா அலைச்சார்பு, ஹச் கேப் மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க, அது ஹச் கேப். ஹச் கேப் என்பது ஹெமில்டோனியன் செயலி. இது வந்து செயலிங்கிறது ஹெமில்டோனியன் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சமன்பாடு. ஓகேங்களா, இது ஃபிசிக்ஸில் வரும். ஹச் என்பது ஹெமில்டோனியன் செயலி, சை என்பது அலைச்சார்பு. இது சையோட குறியீடு. சை என்பது அலைச்சார்பு. இது துகளின் நிலை அச்சுகளின் சார்பாகும். இது சைங்கிறது எக்ஸ் ஒய் இஜட் அச்சில் குறிப்பிடப்படுகிறது. இ என்பது அமைப்பின் ஆற்றல். ஆற்றல்னா எனர்ஜி. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்டிங்கர் அலைச்சமன்பாடு நீ எழுதுக அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதினப்போ அவற்றை நீங்கள் விளக்குக அப்படின்னா கீழேருந்து எழுதணும். ஓகே, கீழே வரைக்கும் எழுதணும். அடுத்தது பாருங்கள், கீழே அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த ஹச் கேப் இஸ் ஈக்குவல் டு அந்த ஹெமில்டோனியன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆன்லைன் பண்ண ஹெமில்டோனியன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை 8π² எம். ஓகேங்களா, டோ ஸ்கொயர் இந்த மாதிரி இப்படி சிம்பிள் போட்டால் டோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு, இப்படி மார்க் பண்ணுவேன் டோ ஸ்கொயர்டு. ஓகேவா, டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் வி. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை. இப்போ இந்த ஹச் கேப்போட மதிப்பை நம்ம சமன்பாட்டில் பதிலீடு செய்யணும். இதுதான் ஷார்டிங்கர் ஆலை சமன்பாடு, ஹெமில்டோனியோட மதிப்பு, ஹெமில்டோனியன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு. ஓகேங்களா, இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். புக்கில் இருக்குங்கன்னு இது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். மேலே ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை, ஹச்சோட ஹெமில்டோனியன் செயலியோட சமன்பாடு இது தான் நம்ம புக்கில் பார்த்தது. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதை கொண்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஹச் கேப்புக்கு சப்ஜெக்ட் பண்ணணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்போ மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8π² எம் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி. இந்த சை கொண்டு இந்த இதில் எழுதியிருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு இ சை இந்த மாதிரி எழுதிட்டோங்கன்னு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம சையால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை இப்போ இன்னொரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காக மல்டிப்ளை பண்ணோம். அது எந்த மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. மைனஸ் 8π² எம் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர். இந்த எல்லா ரியாக்ஷனையும் இந்த பக்கம் சைடு, இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு எல்லா சைட்லேயும் நம்ம இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் மல்டிப்ளை மல்டிப்ளை பெருக்கல் பண்ணணும் கண்ணு. அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காக நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஹச் மைனஸ் ஹச் ஸ்கொயர் 8π² எம். அப்போ இந்த சமன்பாட்டை நம்ம இதனால் மல்டிப்ளை பண்ணணும். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த சமன்பாட்டை நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த சமன்பாட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அது இல்லாமல் சையால் மல்டிப்ளை பண்ணணும், இந்த மதிப்பாலையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 2 மதிப்பால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அது ஒட்டுக்க ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். மைனஸ் ஹச் ஸ்கொயர் 2π² எம்ங்கிறது இது அப்படியே இருக்கிறது தான். இப்போ இந்த மதிப்பால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் மைனஸ், அந்த மைனஸோட குறியீடு இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 8π² எம். ஓகேவா, டிவைடட் பை ஹச் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் அந்த இது அப்படியே எழுதிக்கலாம். டோ ஸ்கொயர் எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த சையால் மல்டிப்ளை பண்ணணும். டோ ஸ்கொயர்டு சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ இஜட் ஸ்கொயர், வி சைன்னு வரும். அப்போ அதனால் இந்த வி சைக்கு தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எந்த மதிப்பால்? இந்த மதிப்பால். அப்போ மைனஸ் 8π² எம் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு வி சை. ஓகேங்களா, மைனஸ் இ சை ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு இப்போ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இப்போ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா, டோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டோ ஸ்கொயர் சை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் சை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 8π² எம் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுலேயும் வி சை இருக்குன்னு இதுலேயும் சை இருக்குது. அப்போ நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் எடுத்துக்கும். அப்போ ப்ளஸ் இ எடுத்துக்கிறோம், மைனஸ் வி. ஓகேங்களா, வி சை. ஓகேங்களா, அது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ இந்த இ வந்து ப்ளஸில் வந்துடும். மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் வரும். அதனால் இது மைனஸில் வரும். அப்படிங்கிறனால நம்ம மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் வரும். அதனால் இந்த மைனஸ் வி. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய இந்த சை வந்து எடுத்துக்கிறோம் வெளியில். ஓகேங்களா, மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்க. இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காமனாக வந்து சை இருக்குது. அதனால் இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0. இதுதான் கண்ணு நம்மளுக்கு, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்டிங்கர் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ புக்கில் இருக்கிறத பாருங்கள். நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவும்.
இதில் புக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சை இந்த மதிப்பை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சையால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா, இந்த மதிப்புங்கிறது இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த ஹெமில்டோனியன் செயலியோட வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் பி சை ஈக்குவல் டு இ சை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சையால் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -8/² எம்ஆர் டிவைடட் பை h² மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக இந்த சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நான் அந்த எழுதியிருக்கிறத வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, கீழே பாருங்கள், மேலே அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு இந்த சமன்பாட்டை எழுதுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த சமன்பாடு, அப்புறம் கீழே இருக்கிற சமன்பாடு எழுதுங்க. இந்த சமன்பாடு இது. ஓகேங்களா, இப்போ அந்த ஹெமில்டோனியன் செயலியோட மதிப்பை பதிலீடு செய்யணும். பதிலீடு செய்யிட்டு சையால் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கல் பண்ணிவிட்டு இந்த இ சையை இந்த பக்கம் சைடில் கொண்டு வந்து இது ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் சைடில் வந்து மைனஸில் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைனலாக கிடைக்கும். அப்போ மேற்கொண்டுள்ள இந்த ஷ்ரோடிங்கர் அலைச்சமன்பாட்டில் காலம் வந்து ஒரு சார்பாக இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ டீங்கிறது இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. காலங்கிறது டி. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இடம்பெறவில்லை என்பதால் இச்சமன்பாடு காலத்தினை பொறுத்து அமையாத ஷ்ரோடிங்கரின் அலைச்சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. மொத்த ஆற்றலின் இ ஒரு குறிப்பிட்ட சில மதிப்புகள் மட்டும் இச்சமன்பாட்டிற்கு தீர்வு காண இயலும் அப்படிங்கிறாங்க. மொத்த ஆற்றல் வந்து குறிப்பிட்ட சில மதிப்புகளுக்கு மட்டும்தான். அதாவது அமைப்பின் ஆற்றலானது வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும். ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை சொல்லியிருப்பாங்க. இந்த அமைப்பிற்கு இந்த ஆற்றல், இந்த அமைப்பிற்கு இந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ குறிப்பிட்ட ஆற்றலை வச்சு தான் இது ஷ்ரோடிங்கர் அலைச்சமன்பாட்டுக்கு கணக்கிட முயலும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும் அனுமதிக்கப்பட்ட மொத்த ஆற்றலின் மதிப்புகள் ஐகன் மதிப்புகள் என அழைக்கப்படுகின்றன. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அமைப்பின் ஆற்றலானது வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும். ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட மொத்த ஆற்றலின் மதிப்புகள் தான் ஐகன் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஐகன் மதிப்புகளுக்கு இணையான அலைச்சார்பு ஓகேங்களா சை அணு ஆர்பிட்டல்களை குறிப்பிடுது. இந்த ஐகன் மதிப்புகள் கேட்பாங்க. ஐகன் மதிப்பு என்றால் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஐகன் மதிப்புகளுக்கு இணையான அலைச்சார்பு சை வந்து அணு ஆர்பிட்டல்களை குறிப்பிடுகிறது. அப்போ அணு ஆர்பிட்டல்களை பொறுத்து நம்மளுக்கு ஐகன் மதிப்புகள் கிடைக்கும். ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். அந்த மாதிரி ஆற்றல்களை பெற்றுள்ள மொத்த அமைப்புக்கு தான் அந்த மொத்த ஆற்றலை கூட்டிக்கணும். அப்போ அந்த மொத்த மதிப்புகள் தான் ஆற்றலின் மதிப்புகள் தான் ஐகன் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பேஜ் நம்பர் 47 இருக்கும். அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியின் முக்கிய கூறுகள். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது ஏற்கனவே முன்னாடி பயன்படுத்திய குவாண்டம் இயக்கவியல் கொள்கையிலேருந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பாருங்கள். அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றல் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை மட்டுமே பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அணுவில் வந்து எலக்ட்ரான்களோட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கே சொல்லுவாங்கள்ல, இப்போ 5 வயசு குழந்தைன்னா இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும், 10 வயசு குழந்தைன்னா இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இருந்தால் தான் அது அணுவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ ஆற்றல் இருந்தால் தான் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இவ்வளோ ஆற்றல் இருக்கணும் உங்கள்கிட்ட, அப்போ தான் இந்த வேலையை நீ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த ஆற்றல் வந்து வரையறுக்கப்பட்ட. அப்போ எந்த எலக்ட்ரான்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் பெற்றிருக்குதோ அதுதான் அணுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி மாற்றி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றல் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை மட்டுமே பெற்றிருக்கும். ரெண்டாவது, இவ்வாறு வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரானின் ஆற்றல் மட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஆர்பிட்டல் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆற்றல் மட்டங்கள் n=1 n=2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வீட்டுக்குன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த ஆற்றல் மட்டங்களை சொல்லுவாங்க. அதை குறிப்பிடக்கூடிய எண்ணு தான் குவாண்டம் எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் குவாண்டம் இயக்கவியல் கொள்கைன்னு இதுக்கு பெயர். அது குவாண்டம்னா இதுக்கப்புறம் குவாண்டம் எண்கள் படிப்பீங்க, அதில் நல்லா தெரியும் உங்களுக்கு. வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரான் ஆற்றல் மட்டங்கள் காணப்படுவது என்பது எலக்ட்ரான் அலையினை
ஒத்த பண்பின் ஒரு நேரடி விளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரானுடைய அலை நம்ம இப்படி போட்டாங்க, இது வந்து உட்கருன்னா அதனை சுற்றி ஆர்பிட் ஒரு நீள்வட்ட பாதை இருக்கும். இதில் எலக்ட்ரான் வந்து அலையாக சுற்றி வரும். ஒரு குறிப்பிட்ட ஆற்றலுடைய எலக்ட்ரான் தான் இது அணுவினை சுற்றி வரும் அப்படிங்கிறத வரையறுக்கப்பட்ட ஆற்றல் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இந்த அலை நீளத்தை பொறுத்து தான் அந்த எலக்ட்ரான் அமையும் அப்படிங்கிறாங்க. அது எலக்ட்ரானின் அலையினை ஒத்த பண்பின் ஒரு நேரடி விளைவு. அப்போ இதனோட ஆற்றல் மட்டம், இது ஃபர்ஸ்ட் ஆற்றல் மட்டம், இது வந்து இரண்டாவது ஆற்றல் மட்டம், இது மூணாவது ஆற்றல் மட்டம், இது நாலாவது ஆற்றல் மட்டம். அதனால நம்ம n = 4 அப்படின்னு படிச்சிருப்போம், n = 5 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து ஷ்ரோடிங்கர் அலை சமன்பாட்டின் தீர்வுகள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை தெரிகிறது. அப்போ அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்கள்னால் இவ்வளோ தான் இருக்கும், n = 5, அப்போ n = 6, இந்த மாதிரி ஆற்றல் மட்டங்கள் ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி மட்டங்கள் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிட் அப்படின்னா நீள்வட்ட பாதை. அந்த வட்டப்பாதை எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் அந்த வட்டப்பாதை தான் ஆர்பிட். அதுதான் ஆற்றல் மட்டங்கள். இரண்டாவது ஆற்றல் எப்படி நம்ம எழுதுவோன்னு இப்போ பாருங்கள், போடுற பாருங்கள். இது ஃபஸ்ட் உட்கரு அப்படின்னா, ஓகேங்களா, இது உட்கரு அப்படின்னா இது ஃபஸ்ட் ஆற்றல் மட்டம், இது ரெண்டாவது ஆற்றல் மட்டம், இது மூணாவது ஆற்றல் மட்டம். அப்போ n = 1, n = 2, n = 3. அப்போ n = 1 எது வந்து எலக்ட்ரான்கள்லாம் 1s1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 1s2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2s2p ஆர்பிட்டல் அப்படின்னா இது ரெண்டாவது ரவுண்டு. மூணாவது ரவுண்டில் 3s3p 3d அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு, அப்போ இந்த ரவுண்டு தான் ஆற்றல் மட்டம். ஓகேங்களா? இது அந்த அலைச்சார்பை வச்சு தான் கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? அலைச்சார்பு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அலைச்சார்பு வச்சு தான் கணக்கிடுறாங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற கோட்பாடு நிறைய இடத்துல வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹெய்சன்பர்க் நிச்சயமற்ற கோட்பாட்டின்படி இது ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரானின் துல்லியமான நிலை மற்றும் உந்தத்தினை மிக துல்லியமாக கண்டறிய இயலாது. இதன் விளைவாக ஆர்பிட்டல் கொள்கையினை குவாண்டம் இயக்கவியற் கொள்கை அறிமுகப்படுத்தியது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நிலையில்லா கோட்பாடு. ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாடு எழுதுறீங்க. அதன் விளைவாக ஆர்பிட்டல் கொள்கையினை குவாண்டம் இயக்கவியற் கொள்கை அறிமுகப்படுத்தியது. இப்போ பாருங்கள், ஆர்பிட்டல் என்றால் என்ன அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதன் விளைவாக ஆர்பிட்டல் கொள்கையினை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதன் விளைவாக ஆர்பிட்டல் கொள்கையினை குவாண்டம் இயக்கவியற் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்வினை பெற்றுள்ள முப்பரிமாண வெளி தான் ஆர்பிட்டல் எனப்படுகிறது. இந்த இடத்துல ஆர்பிட்டல் என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல இதிலிருந்து ஆர்பிட்டல் என்றால் என்ன, ஆர்பிட்டால் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வரையறை இதுதான். எலக்ட்ரானை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்தன்மை பெற்றுள்ள முப்பரிமாண வெளி ஆர்பிட்டல் எனப்படும். அடுத்தது பாருங்கள், இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புகளான ஷ்ரோடிங்கர் அலைச்சமன்பாடு தீர்வானது அலைச்சார்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அலைச்சார்பு மதிப்பு நம்ம சைலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஷ்ரோடிங்கர் அலைச்சமன்பாட்டை வச்சு தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அணு ஆர்பிட்டல்களை குறிப்பிடுகிறது. எப்பயுமே அலைச்சார்பு வந்து எதனை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அணு ஆர்பிட்டல்களை பொறுத்து இருக்கும். அலைச்சார்பு சை பயன்படுத்தி எலக்ட்ரானின் அலைப்பண்புகளையும் இயக்க இயலும் அப்படின்னு. அப்போ இந்த சைங்கிறது நிறைய இது வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற. அப்போ அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்பு ஷ்ரோடிங்கர் அலைச்சமன்பாட்டோட தீர்விலிருந்து நம்ம சை மதிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சை எதனை பொறுத்து இருக்குது அப்படின்னா அணு ஆர்பிட்டல்களை பொறுத்துள்ளது. அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானுடைய அலைப்பண்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அலைச்சார்பு சைக்கு என இத்தகைய இயல்பு முக்கியத்துவம் இல்லை. எனினும் அலைச்சார்பு சைக்கு என எத்தகைய இயல்பு முக்கியத்துவம் இல்லை. அப்போ எப்படி இருந்தாலும் ஏன் அலைச்சார்பு இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்? எனினும் XYZ இந்த புள்ளியை சுற்றி அமைந்துள்ள ஒரு சிறு கன அளவு dx dy dz எலக்ட்ரான்களை காண்பதற்கான நிகழ்தகவு ஓகேவா psi xyz ஹோல் ஸ்கொயர் dx dz நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது அண்டர்லைன் பண்ணிக்க 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ வெக்டர் psi xyz ஹோல் ஸ்கொயர் என்பது நிகழ்தகவு அடர்த்தி என அறியப்படுகிறது. அப்போ இதுனா அது, அப்போ இது ஈக்குவல் டு நம்மளுக்கு அந்த dx dy dz நிகழ்தகவு காண்பதற்கான நிகழ்தகவு.
இது எப்போதும் நேர்குறி மதிப்பினை பெற்றிருக்கும். இது எப்பொழுது எந்த மதிப்பினை பெற்றிருக்கும் அப்படின்னா நேர்குறி மதிப்பினை தான் பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அலைச்சார்பு வந்து தனியாக வரும்போது அதுக்கு மதிப்பு இல்லை, ஆனால் XY Z அதோட அச்சில் வரும்போது நம்மளுக்கு அதுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சை XYZ ஹோல் ஸ்கொயர்டு வந்து இந்த dx dy dz மதிப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இப்போ இதனோட மதிப்பு என்னன்னு சொல்கிறாங்க, நிகழ்தகவு அடர்த்தி அப்படிங்கிறாங்க. அப்போ சை XYZ ஹோல் ஸ்கொயர் என அறியப்படுகிறது. இது எப்பொழுதும் நேர்குறி மதிப்பையே பெற்றிருக்கும். இது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? இதுதான் அந்த கொள்கையோட முக்கிய கூறுகள். அடுத்தது குவாண்டம் எண்கள். அந்த தலைப்பு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தன்மதிப்பீடு சம் ஒன்று பார்த்துடலாம். இது தன்மதிப்பீடு சம்மு பேஜ் நம்பர் 45 இருக்குது. இதில் பாருங்கள் ΔV கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு துகளின் ஒரு எலக்ட்ரானின் திசை வேகம் கொடுத்துருப்பாங்க, வெலாசிட்டி. ΔV வீனா வெலாசிட்டி, திசை வேகம் தமிழில் 5.7 × 10⁵ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ΔX கண்டுபிடிங்க. எக்ஸ் அப்படின்னா நிலை. ஓகேங்களா? இது என்ன சமன்பாடு, என்ன கணக்கு அப்படின்னா ஹெய்சன்பெர்க் நிலையில்லா கோட்பாட்டை வச்சு கேட்கக்கூடிய சம்மு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பாடு சமன்பாட்டை எழுதிக்கோங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ΔX × ΔP > H/4b. ஏற்கனவே ΔP அப்படிங்கிறது உந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ΔP அப்படிங்கிறது உந்தம். வந்துட்டாவே இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் அது வந்து வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ΔP எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா ΔV × M, அதாவது மாஸ், எம்னா மாஸ்னா நிறை மற்றும் வெலாசிட்டினா திசை வேகம். அப்போ நிறை மற்றும் திசை வேகத்தினை பெருக்கினால் கிடைப்பது உந்தம். அப்போ உந்தத்தை இப்படி தான் கணக்கிடுவாங்க. அதனால தான் நம்ம இந்த சமன்பாட்டை எழுதுகிறோம். H/4. H என்பது பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதனோட மதிப்பு வந்து மாறாத மதிப்பு. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 6.626 × 10⁻34 kg/m² செகண்ட் இன்வர்ஸ். அதை கீழே பதிலீடு செய்யணும். ஓகேங்களா? அடுத்து கீழே பாருங்கள். ΔX > or equal to H /4 × M × ΔV டிவைடில் கொண்டு. ஏன்னா நம்மளுக்கு ΔX தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் இதுதான் நம்மளுக்கு மெயின் சமன்பாடு. H /4 × M × ΔV. ஓகேங்களா? அது மேற்கண்ட சமன்பாட்டிலேருந்து அப்படி எடுத்துருந்துருப்போம். இப்போ ΔX > or equal to அந்த ஹச்சோட மதிப்பை இங்கே பதிலீடு செய்யணும். 6.626 × 10⁻34 kg/m² செகண்ட் இன்வர்ஸ். இப்போ /4 × 3.14. இந்த 3.14ங்கிறது நம்மளுக்கு பையோட மதிப்பு. எம் அப்படிங்கிறது மாஸ்ன நிறை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எலக்ட்ரானின் நிறை வந்து 9.1 × 10⁻31 kg. ஓகேங்களா? 1 கிலோகிராம் இருக்கும். அது கேஜிக்குன்னா கிலோகிராம் இன்ட்டு அந்த ΔV வெலாசிட்டியோட மதிப்பு சம்லேயே கொடுத்துட்டாங்க. அதை 5.7 × 10⁵ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதெல்லாம் நம்ம பதிலீடு செஞ்சு நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு இறுதியாக என்ன கிடைக்குன்னா ΔX > or equal to 1.017 × 10⁻10 மீட்டர் கிடைக்குது. இது மாதிரி சம் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். இது எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு லாக் வேல்யூ வச்சு சொல்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில். இது லாகோட வேல்யூ கீழே பாருங்கள். அந்த வேல்யூ log 4 எவ்வளோ அப்படின்னா 0.6021, log 3.14க்கு 0.4970, log 9.1க்கு 0.9590, log 5.7க்கு 0.7560. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லா வேல்யூ ப்ளஸ் பண்ணிக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிவைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? இந்த டிவைடில் இதில் ஃபஸ்ட்டு நம்ம 4 எடுத்துக்கிட்டோம். 3.14, 9.1, இந்த 5.7. இந்த பவர் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபைனலாக நான் டேலி பண்ணிட்டுப்பேன், அது அப்புறம் பார்க்கலாம். அப்போ இந்த எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லாக் வேல்யூ பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு கீழே பாருங்கள், நான் எழுதியிருப்பேன். இது எல்லாத்தையும் நம்ம லாக் வேல்யூ பார்த்து ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதனோட வேல்யூ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2.8141. இது நெக்ஸ்ட் பேஜில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்கோங்க. ஓகேங்க. இது இல்லாமல் நம்ம மேலே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா பிளாங்க் மாறிலி இருக்குது. அது வந்து 6.626 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவர் எல்லாம் நான் டேலி பண்ணியிருப்பேன். இந்த பவர் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம்.
இப்போ இந்த பேஜில் பாருங்கள், லாக் 6.626 பார்த்துருக்கேன், அது 0.8214 கிடைச்சிருக்கு. அதுதான் மேலே வரும் நம்மளுக்கு அந்த வேல்யூ. டிவைடரில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வேல்யூட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லாக் வேல்யூ பார்த்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அதனோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். அது முன்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், 2.8141. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம இது வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக, நல்லா பார்த்துக்கோங்க, டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஆன்டி லாக் பார்த்துக்கணும். அது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு 2 பார் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மைனஸில் கிடைக்கும். -2 அப்படிங்கிறது நம்ம 2 பார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 0.0073 அப்படின்னு. அப்போ இதுக்கு ஆன்டி லாக் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஆன்டி லாக் எதனோட ஆன்டி லாக் பார்க்கணும் அப்படின்னா மார்க் பண்ணுற பாருங்க, 0.007க்கு நம்ம ஆன்டி லாக் பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.017 கிடச்சிருக்கு. இந்த 10 பவர் இந்த 2 பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பாரை 10 பவர் -2ன்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம வந்து பவர் எப்படி டேலி பண்ணியிருக்கேன்னு கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த பவரில் வந்து மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 10 பவர் -34 இருக்கும். இது வந்து அந்த பிளாங்க் மாறிலியோட மதிப்பு. கீழே வந்து எலக்ட்ரானோட நிறையில் வந்து 10 பவர் -31 இருக்கும். அந்த வெலாசிட்டி திசை வேகத்தில் 10 பவர் 5 இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10 பவர் -26 கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும். ஓகே, இந்த 10 பவர் -34 அப்படியே தான் எழுதியிருக்கேன். அப்போ இது கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 10 பவர் -6 மேலே போச்சு அப்படின்னா 10 பவர் +6ன்னு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 10 பவர் -8 இதுதான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 10 பவர் -2. ஃபைனலி நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கீழே எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 10 பவர் -8 தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். நம்மளுக்கு ஏற்கனவே ஆன்சரில் 1.017 × 10 பவர் -2 கிடச்சிது. ஃபைனலாக நம்மளுக்கு 10 பவர் -10 மீட்டர் கிடச்சிது. அப்போ எப்படின்னு இதை பார்த்து அப்படியே நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணி வைங்க. ஓகேங்களா? லாக் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இதுதான் லாக் புக்கு. ஓகேங்களா? லாக் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 44 அப்படின்னு இருக்கும். 4க்கு வந்து நீங்கள் 40ல் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 40க்கு 0.41ன்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் வந்து 3.14 அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ 31ல் 4 பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே கீழே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 31ல் 4 பார்க்கணும். இப்போ பாருங்கள் 31 3.14 அப்படின்னு லாக் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 31ன்னு எடுத்துக்கணும். 31ல் 4 பார்க்கணும். 31ல் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ இந்த வேல்யூ தான் இங்கே பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ எழுதியிருப்பேன். அந்த மாதிரி லாக் வேல்யூ பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் லாக் வேல்யூ. ஓகேங்களா? இது ஃபிசிக்ஸில் சொல்லியிருப்பாங்க லாக் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படின்னு. இதுதான் லாகரிதம் டேபிள். இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டி லாகரிதம் டேபிள் பார்க்கலாம். இப்போ ஆன்டி லாகரிதம் டேபிள் நம்மளுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 0.007 தான் பார்க்க போகிறோன்னு சொன்னேன். இப்போ 0.7ல் ஆன்டி லாகரிதம் டேபிளையும் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு 0.00ன்னு பார்க்கணும். அந்த பேஜில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.017 அப்படின்னு கிடச்சிருக்கும். 1.017 அதுதான் அந்த ஆன்சரில் நான் எழுதியிருப்பேன். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஓகே, எதாவது டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள். இதோட தமிழ் மீடியம் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன்.